இரக்கமுள்ளவரே, கிறிஸ்து இயேசுவே, இந்த நாளில் கூட குடிக்காக ஜெபிக்கிறோம். குடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடிமையில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் சின்ன அவனமாகி கொண்டிருக்கிறது. குடியினால் எவ்வளோ கொலைகள் நடக்குது. குடியினால் படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய ஃபோக்கஸை மறந்து போகிறாங்க. பெண்கள்லாம் குடிக்கிறாங்க. இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதுக்கு பின்னாடி செயல்படுகிற பலவான் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வை இந்த பூமிக்கு வந்தீங்க, மறிச்சிங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீங்க, திரும்பவும் வரப்போகிறீங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வருவதாக. சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் கடந்து வந்து விடுதலை கொடுப்பதாக. குடியில் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. வருகிற நாட்களில் சாட்சி கேட்க வைக்க போகிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.